ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. கூட்டி சேர்ப்பேன். ஏசாயா 43:5. பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டிச் சேர்ப்பேன். கிழக்கிலிருந்து வரப்பண்ணி மேற்கிலிருந்து கூட்டிச் சேர்ப்பாராம். கிழக்கும் மேற்கும் கிட்டே அங்க இருக்கு. தூங்கி எழுந்திருச்ச உடனே வெளியே வந்து பார்த்தா இன்னைக்கு சிட்டில கிழக்கு எது மேற்கு எதுன்னே தெரியல. அவ்வளோ பெரிய ஆப்போசிட்டான ஒரு இடம் தான் இந்த கிழக்கும் மேற்கும். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து கூட்டி சேர்ப்பாராம். யார? உங்க சந்ததியை ஒருவேளை நீங்க பிரிஞ்சு போயிருக்கீங்கன்னா உங்க சந்ததி மறுபடியுமாக உங்ககிட்ட வரும். உங்க பிள்ளைங்களை பிரிஞ்சு இன்னைக்கு நிறைய பெத்தவங்க பாருங்க, வெளிநாட்டுல தான் பிள்ளைங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா நிறைய பேர் வெளியூர்ல தங்கி வேலை செய்யறாங்க. அப்படி சேர்க்கிறவங்க பாருங்க, தன்னுடைய பிள்ளைங்க கிட்ட இல்லாத எவ்வளவு மன வருத்தம் தெரியுங்களா? மனசு ரொம்ப பாதிக்கும். எப்படின்னா, நம்ம பிள்ளைங்க பெற்று வளர்க்குறதே நம்ம குழந்தைங்க நாளைக்கு நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம அவங்கள வளர்த்து விட்டா நாளைக்கு அவங்க நம்மளை வயசான காலத்துல பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க. ஆனா அந்த ஆசை பாருங்க, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது நடக்கிறதே இல்லை. இன்னைக்கு காசு பணம் சம்பாதிக்க வேணுமேன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வெளிநாட்டுல தான் வாழ்றாங்க. அப்ப பெத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறதே பெரிய சொத்து இல்லைங்களா? பிள்ளைங்கள பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த வேதனை. ஒன்றும் இல்லை, காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு மத்தியானம் வர பிள்ளைங்க எத்தனை மணிக்கு என் பிள்ளைங்க வருவாங்கன்னு சொல்லி ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற அம்மாங்களுக்கு தெரியும். என் பிள்ளை 3 மணி 4 மணிக்கு வருவாங்கன்னு கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளை வருவாளா வருவாளான்னு சொல்லி அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா வருஷ கணக்குல ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிள்ளைங்களை பிரிஞ்சு இருந்தா அது எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனா தேவன் இங்க என்ன சொல்றாருன்னா, கிழக்கில் இருந்தும் தூர தேசமா இருந்தாலும் ஆப்போசிட்டா வரவே முடியாத இடமா இருந்தாலும் நான் உங்க பிள்ளைங்களை வரவழைப்பேன், நான் கூட்டி சேர்ப்பேன், உங்க குடும்பத்தை ஒன்னா வாழ வைப்பேன்னு சொல்றாரு. அப்போ இது எவ்வளவு பெரிய நற்செய்தியா இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல கூட்டி சேர்ப்பேன் அப்படின்ற வார்த்தை பாருங்க, ஒருத்தரை நம்ம வாழ்க்கையில பிரிஞ்சு போயிட்டவங்கள தான் சேர்த்து வைப்பாங்க. இந்த சேர்ப்புன்றது ஒண்ணு நடக்கும். பிரிஞ்சு போனவங்கள சேர்த்து வைக்கிறது தாங்க கடவுளோட வேலை. நிறைய இடத்துல பாருங்க, இன்னைக்கு கடவுள் தான் பிரிச்சுட்டாரா அப்படின்னு நினைக்கிறாங்க. இது கடவுளுடைய திட்டம்னு கூட பேசிக்கிறாங்க. என் பிள்ளை ஒரு வேலை பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் அவனுக்கு இந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, பிரிஞ்சு இருந்தா நல்லா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கடவுள் பிரிஞ்சு இருக்கிறவங்கள சேர்த்து வைக்கிறார். சேர்ந்து வாழ்கிற குடும்பத்துல பாருங்க சந்தோஷம் இருக்கும். பிரிஞ்சு இருக்கிற இடத்துல பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபம். அந்த இடத்துல பாருங்க உறவு சீக்கிரமா ஒட்டி கொள்ளவே முடியாது. பிரிஞ்சிருந்து பாசமே இல்லைங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல பாருங்க நிறைய இடத்துல பாருங்க, இவங்க இங்க இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. அந்த அன்பு பாருங்க தணிஞ்சு போயிடுது. கடைசி காலத்துல தான் அன்பு தணிஞ்சு போகும், ஆண்டவருடைய வருகையிலன்னு சொல்லி நம்ம பைபிள்ல பாக்குறோம். ஆனா கடைசி காலம்னு மட்டும் இல்லைங்க. பிரிஞ்சிருக்கிறவங்களை நீங்க கேட்டு பாருங்க. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை தன்னுடைய தாய் கிட்ட வளராம பாட்டிக்கிட்டே வளர்ந்தா பாசம் யார்கிட்ட போகும்? அம்மா கிட்ட வரவே வராதுங்க. ஆனா அந்த பாட்டி மேலதான் போகும். அப்படிதான் யார் வளர்க்குறாங்களோ அவங்க கிட்ட தாங்க பாசம் போகும். அப்படிதான் பாருங்க, இந்த வேத வசனத்துல பார்க்கும்போது பிரிஞ்சிருக்கிறவங்கள ஒண்ணு சேர்க்கும் போது அந்த இடத்துல ரொம்ப நாள், அதாவது ஒரு அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஏக்கங்கள் இருந்தவங்கள தெரியும். அதாவது பிரிஞ்சு இருக்கிறவங்க இப்போ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, இது லீவ் டைம். இந்த லீவ் டைம்ல ஹாஸ்டல்ல இருக்க பிள்ளைங்க, விடுதியில இருக்கிற பிள்ளைங்க, காப்பகத்துல இருக்க பிள்ளைங்க நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அந்த பிரிஞ்சு இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்த உடனே இவங்களுக்கு கிடைக்கிற பாசமும் அவங்களுக்கு கிடைக்கிற ஆதரவும் பாருங்க, அது பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு ஒன்னா வாழ்றவங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியாது. ஒரு வெறுப்பு தான் இருக்கும். தினமும் பார்த்துக்கிறோம், தினமும் பேசிக்கிறோம், அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா கூட்டி சேர்க்கும் பொழுதுதான் அந்த இடத்துல பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷத்தை கடவுள் கொடுப்பேன்னு சொல்லி இங்க நம்ம பாக்குறோங்க. உன் பிள்ளைகள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் நான் கூட்டி சேர்த்து வரவழைப்பேன், உன்னிடத்துல நான் சேர்த்து கொள்வேன்னு சொல்றாரு. அப்போ உங்ககிட்ட பிரிஞ்சு போன பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமா கொடுக்குறாரு இந்த நாள்ல. பிரிஞ்சு போன பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்க. பிரிஞ்சு போன கணவர் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. பிரிஞ்சு போன மனைவி உங்ககிட்ட வந்து சேர்ந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க. அதுதான் இந்த வேத வசனத்துல நம்ம பார்க்கிறோம். பிள்ளைகளை குறித்து, சந்ததி குறித்து தான் பேசப்பட்டிருக்கு. ஆனா சில பேரோட வாழ்க்கையில பிரிஞ்சா நம்ம சேர்வோமா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம வாழ்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பேன், அழைத்து வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கடவுள் உங்க வாழ்க்கையில
வரேன்னு சொல்றவங்க வருஷ கணக்குல வெளிநாட்டுல இருந்து வரலன்னு சொல்லி ஒரு பாட்டிமா சொல்லுவாங்க எனக்கு. என் பொண்ணு வந்துட்டா எனக்கு அது போதுமா எனக்கு. அவங்க என் கூட வந்து இருந்தா போதும். என்ன கனடாக்கு கூட்டிட்டு போயிட்டா போதும்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய ஏக்கம் பாருங்க, தன்னுடைய குழந்தைகிட்ட, தன்னுடைய பிள்ளைகிட்ட வாழணும்னு ஆசை. அந்த ஆசைய தேவன் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை குடுத்துட்டாரே, பிரிஞ்சு போன பிள்ளைகளையும் இன்னைக்கு பேரண்ட்ஸையும் பிள்ளைகளையும் சேர்த்து வைக்க ஜெபிக்க போகிறோம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே தகப்பனே, இதோ உன் பிள்ளைகளை நான் கூட்டிச் சேர்ப்பேன். எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. பிள்ளைகளை ஆண்டவரே தகப்பனே, பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் ஆண்டவரே, குடும்பத்தாரையும் நான் இந்த நாள்ல ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற சுவாமி. பிள்ளைகளை பிரிஞ்சு ஆண்டவரே அவங்க என் கூட வாழ மாட்டாங்களா, என் பிள்ளை எனக்கு கூட இருந்தா துணையா இருப்பானே, வயதான காலத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, அதே போல ஆண்டவரே எங்க அம்மா கூட இருந்தா என் குழந்தைய பாத்துக்குவாங்களே, என் பிள்ளைய பாத்துக்க யாருமே இல்லையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற சுவாமி. அவர்களை கூட்டி சேர்த்து ஒவ்வொருவரையும் உங்க குடும்ப நபராக நீர் ஆண்டவரே அவர்களை மாத்தி உம்முடைய ஆண்டவரே சேவை செய்கிற ஒரு பிள்ளைகளாக வளர, குடும்பத்துல ஆண்டவரே ஒரு கூட்டு குடும்பமாக வாழ, சந்தோஷம் நிறைகிற குடும்பமாக வாழ நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.